அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கடமையான தொழுகைக்கு பாங்கு அவசியம். இப்போ பாங்கு சொல்கிறது எப்படின்னு பார்ப்போம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பாங்கு ஓசையை நாம் கேட்கும் பொழுது நாம் அதுக்கு ரிப்ளை பண்ணணும் ரெண்டு வகையில். ஒன்று, அந்த பாங்கு சொல்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே திரும்ப சொல்லணும். அல்லாஹு அக்பர்னு சொல்லும் பொழுது நாமளும் அல்லாஹு அக்பர் சொல்லணும். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற நேரத்தில் நம்மளும் அதையே திரும்ப சொல்லணும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதையே நாமளும் திரும்ப சொல்லணும். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்கிற நேரத்தில் மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன்னா தொழுகையின்பால் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. அப்போ திரும்ப நீ தொழுகையின்பால் வாருங்கள் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு எதிர்முரண் வர வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, தொழுகையின்பால் வரணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை என்பதை நாம் விளங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் ஹய்யா அலஸ் ஸலா தொழுகையின்பால் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றியின்பால் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லணும். பிறகு அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அதையே நாம் திரும்ப சொல்லி பாங்கின் ஓசைக்கு நாம் பதில் சொல்லுவதை நிறைவு செய்ய வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் பாங்கு முடிந்ததற்கு பிறகு நபிகளாரின் மேலே ஸலவாத்தும் நபிகளார் கற்றுத்தந்த துஆவையும் சேர்த்து அதற்குரிய கடமையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும்.